மக்கள் கூட்டம்ன்றதை பார்த்தீங்கன்னா சரியான அதிகமாக இருக்குது. இப்போ நல்ல அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பானை கடை. எங்கேருந்து வந்துக்கிறீங்க? நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்து. திருவண்ணாமலையில் வந்துக்கிறீங்க. இப்போ அங்கே என்ன மாதிரி பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு கிளை கட்டிருக்கோம்? கிளை கட்டு தான். நான் இப்படி ஒரு விசேஷங்கள் இல்லை அங்கே. அப்படியா? கஞ்சி பாருங்க வானத்தில் எப்படி கொண்டு வராங்கன்னு வேறக்கப்பா. ரெம்புகள் வந்து கொண்டு போய் நம்ம பாருங்க அப்படியே பைக்கில் எல்லாம் கட்டுக்கட்டாக வேண்டி கொண்டு போய் நம்ம பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா போலீஸாரெல்லாம் வந்து தங்களோட கடமையில் ஈடுபட்டிருக்கணும். வணக்கம் ராவுலே, நான் உங்கள் தவறேன். இப்போ நான் எந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலிக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் கொண்டாட்டம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே திருநெல்வேலியில் வந்து கிராமிய சந்தை மாதிரி போட்டிருக்கிறேன். பொங்கல் தினத்துக்காக வந்து சிறப்பான ஒரு சந்தை போட்டிருக்கேன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கரும்பு தொடக்கம் எல்லாமே வந்து விற்பனை செஞ்சோன்றிருக்கிறேன். இதைத்தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மக்கள் கூட்டம்ன்றதை பார்த்தீங்கன்னா சரியான அதிகமாக இருக்குது. இப்போ வாங்க நாங்கள் அதை பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. காலமே நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வீதியை பார்த்தீங்கன்னா இருந்தால் அதில் வந்து வீதியை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறோம். என்னடா பெரிய பெரிய வாகனங்கள் வராத மாதிரி. இங்கால பாருங்க கரும்புகள் எல்லாம் வந்து இறங்கி கொண்டிருக்கு லேமாஸ்டரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோரணங்கள் எல்லாம் கட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எவ்வளவு கடைகள் வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். இப்படியே இந்த வீதியோரமாக பார்த்தீங்கன்னா இருந்தால் நிறைய கடைகள், கரும்பு கடைகள், அதே மாதிரி வெடிக்கடைகள். தம்பி ஓட்டு பாருங்கள் இந்த வீதியோரமாக பாருங்கள் வெடிக்கடைகள் எல்லாம் போட்டிருக்கேன். நிறைய பெரிய பெரிய வெடிக்கடைகள் எல்லாம். ஆனால் எங்கேருந்து வந்து போட்டுக்கிறீங்க வெடிக்கடையெல்லாம்? நீர்கொழும்பு. என்ன மாதிரி வெடிச்சிட்ட வெளியெல்லாம் குறைஞ்சிருக்கா? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி சரி. சிங்களமாக பார்த்தீங்கன்னா பெரிய வெடிக்கடை வந்து இதில் போட்டுக்கிட்டு குழந்தை பிள்ளைலாம் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள் இப்படியே பாருங்கள் இங்காலெல்லாம் பாருங்கள் அப்படியே பழக்கடைகள், கரும்பு கடைகள் அப்படியே புதுசு புதுசாக வந்து கொண்டே இருக்குது. வாகன நெரிசலாக தான் இருக்குது இந்த இடமே. பாருங்கள் இங்கால வந்து பானைகள் வந்து விற்பனை செய்யணும். பொங்கல் பானைகள் 750 ரூபா 870 ரூபாக்கெல்லாம் இருக்குது பொங்கல் பானைகள். பாருங்க கப்பைகள் எல்லாம் வச்சிருக்கணும். இப்படியே பாருங்க இங்கால வெடிக்கடையெல்லாம் சொல்லி போகுது. இப்போ தான் நாங்கள் சந்தைக்கு கிட்டவா போகிறோம். திருநெல்வேலி பொதுச்சந்தைன்னு சொல்லலாம். பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ மக்கள் உண்டு. கிட்ட போக போக தான் க்ரௌடு கூடவா இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இந்த பக்கம் தான் ஃபுல்லாகவே கடை. போலீஸாரும் வந்து தங்களோட கடமையில் வந்து ஈடுபட்டிருக்கணும். இந்த வீதியெல்லாம் பெரிய மறைச்சிருக்குது. பெரிய ரக வாகனங்கள் வரையில்லாத மாதிரி இங்கே பாருங்க வெடிக்கடைகள். ஐயா என்ன வச்சுக்கிறீங்க நீங்கள்? பழக்கடை. ஓகே. மஞ்சள் வாழைப்பழம் எல்லாம் வச்சுக்கிறீங்க. எப்போ காலமே எத்தனை மணி போடுறீங்க கடை? 5 மணி போடுறேன். மக்கள்கிட்ட வரது என்ன மாதிரி இருக்குது? கொஞ்சம் குறைவு. பின்னிடம் போக போக வரையும் வேணாம் மக்கள். பாருங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்காலயம் வந்து மஞ்சள் இலைகள், அதே மாதிரி கரும்புகள் எல்லாம் வச்சிருக்கணும். இப்படி இந்த பக்கத்தை பாருங்கள் அப்படியே நாங்கள் இப்படியே போகலாம். பாருங்கள் தோரண கடையெல்லாம் பெரிய பெரிய கடைகளாக இருக்குதுல்ல. இது பாருங்க மக்கள் வேற மாதிரி இருக்கிற நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இங்கே வந்து வேண்டியணும்னு நினைக்கிறேன். பாருங்க இங்கே வந்து வெடிக்கடையெல்லாம் போட்டிருக்கேன் நம்ம. ஆனால் என்ன விலை வெடிக்கலாம்? மலிவா வடியல் வலிவு. நீங்கள் இங்கே தானே? ஓகே. எப்போ கடை போட்டீங்கண்டேக்கா? 2 நாள் ஆகுது. மக்கள் என்ன மாதிரி ஆர்வமாக இருக்கும் இந்த மாதிரி பொங்கல் கொண்டாட்டத்தில்? இந்த முறை ஆர்வமாக இருந்திருக்கு. என்ன கொஞ்சம் மழை வந்து குழப்பிட்டுது. மற்றபடி நல்லா இருக்கு. போன வருஷம் எல்லாம் நல்ல இது டிராஃபிக் தான். இந்த அதை விட இந்த முறை கொஞ்சம் இதாக இருக்கேண்ணே. கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஓகே சரி நன்றியா. பார்த்தீங்கன்னா இப்படியே பழக்கடைகள் கரும்புகள் எல்லாம் வச்சு விற்பனை செய்யணும். பாருங்க அப்படியே பாருங்க அப்படியே சின்ன துண்டு கரும்புகள். என்ன விலைண்ணா கரும்புகள்லாம்? 100 ரூபா. ஓகே. பழங்கள்லாம் என்ன மாதிரி விலையில் போகுது? 200 ரூபா போகுது. ஓகே. மாம்பழங்கள்லாம் இருக்குது பாருங்கள். கருத்த குழம்பு மாம்பழங்கள், லப்பில்கள் எல்லாம் வந்து விற்பனை செய்யணும். பாருங்கள் இப்படியே பாருங்கள் எப்படி வேற மாதிரி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே. எங்க பறக்குதா? அப்படியா? பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வருகை பாருங்க. இது ஃபுல்லாகவே ஓரளவு ட்ராஃபிக்காக தான் இருக்குது இப்போ காலம நேரத்தில்.
அந்த வீதியை வந்து மறைச்சிருக்கேன் பெரிய ரக வாகனங்கள் வர இல்லாத மாதிரி. அப்படியே வேறங்க சுற்றி வர எனக்கு பின்னால் வந்து இடிச்சிருவாங்க ஓடாக்கு. இவர் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா போலீஸாரெல்லாம் வந்து தங்களோட கடமையில் ஈடுபட்டிருக்கணும். பாருங்க மஞ்சள் இலையெல்லாம் மணி கொண்டு போயினோம். பாருங்க எப்படியே ஃபுல்லாக இது நீட்டுக்கு ஃபுல்லாகவே பழக்கடையெல்லாம் போட்டிருக்கேன். பாருங்க வெடிக்கடையிலே நிறைய மக்கள் வரதை பார்க்கலாம். பாருங்க இங்கே பெரிய ஒரு வெடிக்கடை போட்டுக்கணும். இப்படி வரங்க சுற்றி வர க்ரௌடுன்னா அப்படி க்ரௌடாக இருக்கு. பொங்கல் பானையில் போகுது பாருங்க. இங்கால தோரணங்கள் வந்து கட்டி விற்பனை செய்யணும். ஆனால் என்ன விலை தோரணங்கள்லாம்? 1200 1200 பாருங்க இப்படி வந்து தோரணங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால மட்பாண்டங்கள் வந்து விற்பனை செய்யணும். பொங்கலுக்குரிய மட்பாண்டங்கள். இது பாருங்க. ஆனால் கல் என்ன விலை? 3 கல் 1500. 3 கல் 1500. பார்த்தீங்கன்னா 3 கல் பொங்குற கல் தானே? பொங்குற தானே? பார்த்தீங்கன்னா நம்ம 3 கல் வந்து 1500. அந்த பொங்குறக்கு வைக்கிற கல். அதில் சைஸுகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பாருங்க பானைகள் எல்லாம் இருக்குது. நல்ல அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பானை கடை. பார்க்கவே ஒரு இதாக இருக்குது. என்ன விலையிலேருந்துண்ணா பானைகள் இருக்குது? 800ரூவாலேருந்து இருக்குது. குறைஞ்ச 800ரூவாலேருந்து இருக்குண்ணே. 800ரூவாலேருந்து பானைகள் இருக்குது. இது எத்தனை ஊற்று பானைண்ணா? 7 கிலோ பானை. பெருசாக இருக்குண்ணே. நினைக்கிறேன் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 7 கிலோ பானை பாருங்க என்ன பெருசாக இருக்குன்னு. சின்ன பானையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அது நல்லா இருக்குது பெரிய பானை. ஒரே வார்ப்பில் வந்து செஞ்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் பழக்கடையில் அதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. அப்படியே இந்த அளவுக்கு மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. அப்படியே பாருங்க கடையில் மக்கள்லாம் பரபரப்பாக வேண்டி கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். பாருங்க அப்படியே தோரணங்கள்லாம் அப்படியே கட்டுக்கட்டாக வேண்டி கொண்டு போய் பாருங்க. அப்படியே கப்பை அதே மாதிரி இப்படி பழக்கடையெல்லாம் நிறையவே இருக்குது இந்த வீதியில். பழக்கடையிலும் படிக்கடைகளும் அப்படி பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே பாருங்க. இப்படியே இந்த பக்கம் வந்த மாதிரி இருந்தால் ஃபுல்லாக பெரிய ஒரு கரும்பு கடையை ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. கரும்போட வெட்டிங்கண்ணா பாருங்க. என்ன இல்லை நீ 250 ரூபா. இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்குது பொங்கல் கொண்டாட்ட மக்கள்? மக்கள் எப்படி ஆர்வமாக இருக்கிறான்? ஆர்வமாக இருக்கிறான். ஓகே. இப்போ என்ன மாதிரியான இருக்குது இந்த பொங்கல்? பொங்கல் பரவாயில்ல. சாமான் கட்ட விலை தான். சனமண்டாலே சீக்கிரம் ஒரு லிமிட்டாக தான் வேணுங்கள். ஆனால் இப்போ போன முறையிலையும் பார்க்க இப்போ இந்த பொருளாதார நெருக்கடி வந்துச்சலோ அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்கா? என்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் மாறிக்கொண்டு போகுது ஏன்னா அப்படி போச்சுன்னா மக்களுக்கும் நல்லது தானே. நல்லதானே? ஓகே. ஒரு மக்களும் கஷ்டப்படாது. நிச்சயமா. இப்போ மக்கள்கிட்ட வேறு என்ன மாதிரி இன்றைக்கு திருநெல்வேலி சந்தைக்கு இந்த முறை சனம் கொஞ்சம் குறைவு. ஏன்னா நிதியை கொஞ்சம் பத்தாதில்ல ஜனங்கள் அப்படி குறைவாக அதில் தான் இருக்குது. சரிண்ணா சார் நன்றிண்ணா. ஓகே ஓகே. அப்படி வேறுங்க இங்கே வந்து கரும்பு கடை வந்து பெரிய கரும்பு கடை போட்டிருக்கீங்கன்னா இதை பார்க்க உங்களுக்கு ஒரு அளவு தெரியும் பாருங்க. இந்த சந்தையை அப்படியே ரோட்டு வழியே போட்டிருக்கணும். இது பார்க்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமிய சந்தை மாதிரியே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி விசேஷ நாட்கள்லாம் போடுவினா
அண்ணா வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க? நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்து திருவண்ணாமலையில் வந்துக்கிறீங்க. இப்போ அங்கே என்ன மாதிரி பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு களை கட்டிருக்கோம்? களை கட்டு தான். நான் இப்படி ஒரு விசேஷங்கள் இல்லை அங்கே. அப்படியா? இப்படி ஒரு காட்சி அங்கே ரிங்கில் காணலாது. இது ஒரு கிராமிய சந்தை மாதிரி போட்டிருக்கேன். கிராமிய சந்தை மாதிரி போட்டிருக்கேன். ஓகே. இப்படி வந்து நான் நினைக்கிறேன் தமிழ்நாடுகளில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து இந்த வீக்கெண்ட் மார்க்கெட் அப்படியானதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து பொங்கல் தினங்களில் பார்க்கலாம். கொஞ்சம் விசேஷமாக பார்க்கலாம். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்காப்பா? சூப்பர் சூப்பர். யாழ்ப்பாணம் என்ன சொல்லுதாப்பா? யாழ்ப்பாணம் என்ன வேற லெவல் தானே. அப்படியா? ஓகே. அப்போ எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க அப்படியே. பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாம். ஓகே ஓகே, சரி, நன்றி அண்ணா. பாருங்க, வந்து இப்போ நேரம் போக போக தான் மக்கள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, அப்படியே கரும்புகள் அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கணும். அம்மா பாருங்க குட்டி சந்தை ஒன்று வச்சுக்கிறா. குட்டி தம்பி இருந்து விற்பனை செய்கிற அப்படியே பானை கடையில் நல்லா இருக்குது. இந்த பானை பாருங்க, நல்ல வடிவ பெயிண்டிங் கொடுத்துருக்கு நம்ம இந்த பானைக்கு. ஆனால் என்ன விலையில் இருந்திருக்கு பானை? அது என்ன பிள்ளை விலையில் இருந்திருக்கு? 800 இருந்திருக்கு. 800 இருந்திருக்காம். நல்லா இருக்குது பாருங்க. இப்படியே இந்தியாவில் பார்த்தீங்களா இருந்தால் கரும்பு அழுதுகள்னு சொல்லி இங்கால இருக்கிற பானையை பாருங்கள், கோலம் போட்ட மாதிரி வடிவா செய்திருக்கேன். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. இந்தா நல்லா இருக்குண்ணே. பாருங்க, மக்கள் வந்து ஆர்வம் வேண்ட நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த முறை மண்பானையெல்லாம் அதிகமாக இருக்குது, சில்வர் பானையில் குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சு வெள்ளம் வந்து தங்கி இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நடந்து போகிறதே கஷ்டம்தான். பாருங்க, அப்படியே சந்தை உள்ளுங்க, இங்கே மரக்கறியல் அது இருக்குது. மழை பெஞ்சு இப்படி வெள்ளமாக இருக்குது இந்த இடம். பாருங்க, இதோட இந்த கடைகள் வந்து முடிவடைன்னு சொல்லலாம். இதுக்கு அங்கால சந்தி வந்துட்டு, திருநெல்வேலி சந்தி பார்த்தீங்கன்னா. இப்படியே நாங்கள் இங்கால இருக்கிற கடையில் பார்ப்போம். இப்படியே இதில் வெடிக்கடை போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரும்புகள் எல்லாம் கொண்டு போயினோம். இங்கே பாருங்க, ஆட்டோட கட்டி கொண்டு போயினோம். எல்லாம் வெடிக்கடை எல்லாம் கொழும்பு பக்கத்துலேருந்து வந்து இந்த வெடிக்கடை போட்டிருக்கிறேன். அப்படியே பழக்கடைகள், கரும்புகளில் வச்சுக்கிறோம். அண்ணா, கரும்பு என்ன இல்லை? எவ்வளோ? 600. 3 வருமா இல்லை 1 வருமா? 1,600. இது எங்கேருந்து வந்துருக்கு கரும்புகள்? கந்தலாயிலேருந்து வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்காக கந்தலாயில இருந்து கரும்புகள்லாம் வந்திருக்கு. அப்படி பாருங்க, இங்கே என்ன மாதிரி வடிஜெட்ட விலையல்? என்ன மாதிரின்னா இது வந்து இப்போ 800 போடலாம். 800 ஈக்கில் வானம் ஃபுல் கட்டோட வருது. ஓகே, இதெல்லாம் 800 வீக்கில் வான கட்டு. இது 200. இது 200. இது சத்தம் போட்டு வெடிக்கும். ஓ, சக்கரவானம். இது 180. 180. மற்றது வந்து இது 380. 380. மற்றது இதுகள் இருக்கு 70 இருக்குது. ஏன்னா இன்றைக்கு என்ன மாதிரி மக்கள் வந்து ஆர்வமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மழை தானே இன்னைக்கு கொஞ்சம். ஓகே ஓகே, இனி பின்னர் தான் பார்க்க. பின்னர் தான் க்ரௌடு கூடுமேண்ணா. ஓகே, பாருங்க, அங்கே வந்து பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பாருங்க, அப்படியே வந்து போட்டுருங்கன்னா உண்மையில வந்து மழை பெய்ததால அங்கே வெள்ளம் மேலே அணைக்குது. பாருங்க, அப்படியே அப்படியே வீதியில் வச்சு தோரணங்கள் வந்து விற்பனை செய்யணும். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அதெல்லாம் கதை பாரு. நீங்க என்ன மாதிரியான பொங்கல் வாழ்த்துக்கள்? ஓகே ஓகே, என்ன மாதிரி மக்கள்கிட்ட வருகை எப்படி இருக்கு? பரவாயில்ல. வடியான வச்சுக்கிறீங்க? என்ன மாதிரி வேண்டாங்களா வடியல்? மழை தானே, அங்கிருந்து வந்திருக்கேன். நிகம்புலேருந்து வந்தீங்கன்னா சரி சரி, ஹெல்ப் பண்ண தானே வேணும். சரி சரி சரி, ஓகேண்ணா, நன்றி நன்றி நன்றி. அப்படியே இஞ்சால பாருங்க, கடையில் வந்து நிறைய மக்கள் நிற்கிறோம். அதே மாதிரி எல்லா இடங்களும் தோரணங்கள் வந்து வச்சு விற்பனை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே தோரண கடைகள். என்ன விலை? 20 வேணா 100 ரூபா.
ஓகே எல்லா பழங்களும் மலிவாக கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. மஞ்சள் எல்லாம் என்ன விலை? மஞ்சள் மிஞ்சி ஒரு சோடி 100 ரூபா. பாருங்க அப்படியே தோரணங்கள்ல எல்லா மக்கள் வேண்டி கொண்டு போய் பாருங்க. அப்படியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா கட்டு கஞ்சி பாருங்க. வானத்தில் எப்படி கொண்டு வராங்கன்னு வேறக்கப்பா. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தானே இது. எப்படியா பாக்கீங்க பாருங்க. வாகனத்தில் அதுவும் காரில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரும்பு கொண்டு போயினோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா விற்கிறக்கு வந்துருக்கினோம். எவ்வளோ பெரிய கரும்பை வந்து இந்த காரில் உணர்ந்துருக்கணும் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தோரணம் வச்சு விற்பனை செய்யணும். நிறைய தோரணங்கள் அப்படி எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருந்தால் சந்தை, திருநெல்வேலி சந்தைக்குள்ள நாங்கள் உங்களை காட்டுறேன். அப்படி பாருங்க. எல்லா பலசரக்கு பொருட்கள் விற்கிற கடையிலெல்லாம் நிறைய மக்கள் இப்படி பாருங்க. சந்தைக்கு முன்னால் பாருங்க கரும்பு ஃபுல்லாக அப்படியே கட்டி வச்சிருக்கணும். அதுதான் இது பொதுச்சந்தை. நிறைய மக்கள் வந்து பொங்கலுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கணும் பாருங்க. தேங்காய் எல்லாம் இங்கே தேங்காய் விற்பனை நடக்குது. என்ன விலை போகுதுங்க? தேங்காய் என்ன விலை போகுது? இன்றைக்கு 150 ரூபா. என்ன விலை? 180 போகுது. இது விலை குறைஞ்சிருக்கா இப்போ? அதுங்க இது 130 ரூபா. ஓகே. பொங்கலுக்கு அப்போ குறையில உண்டு, நாளை குறையும். ஓகே. பார்த்தீங்கன்னா இப்படி தேங்காய் விற்பனை செய்யணும். இப்படி இங்கால பாருங்க வாழைப்பழங்கள் அப்படிலாம் கிணக்கு அடி வச்சுனேன். கீழே ஃபுல்லாகவே பழச்சந்தை ஃபுல்லாக பார்க்கலாம். உள்ள பாருங்க மாம்பழங்களோடக்கம் வாழைப்பழங்களோடக்கம் இப்படி மக்கள் ஆர்வமாக வேண்டி கொண்டிருக்கணும் பாருங்க. எவ்வளோ குலைகள் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வெளிப்பகுதியில் இருக்கிற கடையில் பாருங்கள். அதைத்தான் அப்படியே காட்டிக்கணும் வரோம். அங்கால வந்து பொங்கல் பொருட்கள் விற்பனை செய்யணும். இங்கால வந்து மளிகை பொருட்கள் பலசரக்கு பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். இந்த பக்கம் வீதியிலே இந்த பக்கத்துலேயே நிறைய மக்களாக இருக்குது. பின்னேற நேரங்களாக இன்னும் அதிகமான மக்கள் வருவினம் பொருட்களை வாங்குறதுக்கு. பாருங்க காலமே மக்கள் குவிய தொடங்கிட்டான். பலசரக்கு பொருட்கள் வேண்ட பாருங்க. அப்படியே அம்மா மாதிரி சந்தை குட்டி குட்டி சந்தை வச்சிருக்கணும். கரும்புகள் வந்து கொண்டு போய் நான் பாருங்க. அப்படியே பைக்கில் எல்லாம் பெரிய பெரிய கரும்புகள். பார்த்தீங்கன்னா இங்காலையெல்லாம் தோரணம் வந்து காட்டி கொண்டிருக்கணும். இப்படியே பாருங்க. இங்கால வந்து கரும்புகள் எல்லாம் வச்சு விற்பனை செய்யணும் பாருங்க. குழந்தை பிள்ளைகள் எல்லாம் கரும்புகள் வாங்கி கொண்டு போயினா பாருங்க. இப்படியே வந்து பாருங்க. இஞ்சியில் இது பார்த்தீங்கன்னா இஞ்சியில் அதே மாதிரி மஞ்சள் என்ன மாதிரியான மக்கள்கிட்ட வருக பரவாயில்ல. இன்னும் வர தொடங்கல. இப்போ பரவாயில்லையா? என்னதான் களை கட்டுமா நினைக்கிறோம். அக்காட்ட கேள்வி வைப்பேன் வாங்க. என்ன மாதிரி பழங்கள்ற விலை எல்லாம் என்ன மாதிரி? பழங்கள்ற விலை எல்லாம் மலிவா தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தீபாவளி இதுக்காண்டி தைப்பொங்கலுக்காண்டி. இது என்ன விலை? கிலோ 600 ரூபா. 600 ரூபா. இது 700 800 120.
பின்னேறம் தான் மக்கள் வருவீங்க கூட. கரும்பெல்லாம் இருக்கு. கரும்பு என்ன விலை? செங்கரம் கொண்டு 600. 600 ஓகே. இந்த பட்டியா கோஸ்லா கொடுக்கலாம். என்ன தோடம்பழம்? சரி, ஒரு ரேஞ்ச் எல்லாம் இருக்குது பாருங்க. அப்படியே 150 பழம். 140 பழம் இருக்கு. 3300 ரூபா ஒரு பழம், 23 ரூபா 58 ஜாம்பரி. இப்போ விலைவாசிகள் என்ன மாதிரியான இருக்குது இப்போ காலகட்டத்தில்? 2025 பிறந்துட்டு இப்போ தை பிறந்துட்டு என்ன மாதிரி இருக்கு விலைவாசிகள்? குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. மக்கள் ஓரளவு ஓகே இருக்கணும். ஓகே ஓகே சரிண்ணா, நன்றியா. நன்றி பாய் பாய். பாருங்க பெரிய பெரிய கரும்பு எல்லாம் மாடி கொண்டு போயினா. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு நான் இந்த திருநெல்வேலி சந்தையின் வெளிப்புறத்தை காட்டியிருப்பேன். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக மக்கள் எப்படி தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இது பிரியோசனம் இருந்திருக்கு. அதே மாதிரி எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டிய பொங்கல் வாழ்த்துக்கள். அதே மாதிரி உங்களுக்கு நாளே காணொலியில் வித்தியாசமான வழியில் சந்திக்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றிகள்.